சமயம் பாருங்க, இவனுக்கு தாகம் பொறுக்க முடியல, தண்ணீர் குடிக்க சொல்லி அந்த கிணற்றாங்கரைக்கு வருகிறார். தண்ணிக்கு ஏற்பாடு பண்ண சொல்றான். கிணற்றாங்கரைக்கு வரக்கூடிய சமயம் பாருங்க, எல்லா கிணற்றுங்கரையில வந்து ஒரு துவளை கல்லு கிடக்கும். ஆமா, துணி வைக்கிற கல்லு ஒண்ணு கிடக்கும். இவன் என்ன பண்ணலாம், அந்த நகை பொட்டணத்தை கூட அந்த கல்லுல வச்சுட்டு இவனகா தண்ணியை கோரி இருக்கலாம். ஆனா அதான் சொல்லுவாங்க, தான் கல்லை அடுத்தவன நம்ப மாட்டான் அப்படிமாங்க. ஆமா, ஒரு மளிகை கடை வச்சிருந்தாலும் வந்து கடைக்காரர் கேமரா வைக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? இவர் சின்ன வயசுல வந்து அனுபவப்பட்டிருப்பாரு. அப்ப பயம் இருக்கும், நம்ம கடையில களவு போகுதா, உண்மையாகவே வியாபாரம் பார்க்கதான் செய்யறாங்களா அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அதே மாதிரி இவன் என்ன நினைக்கிறான்னா, கல்லுல வச்சுட்டு நம்ம இங்க மாற நின்று தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்குள்ள பின்னாடி வந்து எவனா தூக்கிட்டு போயிட்டான்னா நம்ம பட்ட பாடலாம் வீணா போகுமே. லட்சுமிய தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டு மூக்குத்தி எல்லாம் கலத்தனமா, அதெல்லாம் வம்பா பேர். அப்படி என்று என்ன செய்யறான் பாருங்கள், அந்த கல்லுல வைக்காம நம்ம கண் எதிரே இருக்குன்னு சொல்லி அந்த கிணற்றினுடைய விளிம்பு இருக்கு பத்தியா, அந்த விளிம்புல கொண்டு அவன் கை கிட்ட கொண்டு அப்படி வைக்கிறான். வச்சுட்டு என்ன செய்யறான் பாருங்க, கண்ணி கயத்தோடு தோண்டியை தோட்டந்த கல்லில் மீதி திடவே, கல்லில் மீதி திடவே, கற்புடைக்குள்ளே இறந்ததோ சர்ப்பா, கற்புடைக்குள்ளே இறந்ததோ சர்ப்பா, அடித்ததாம் வேதியனை. அப்படி வேதியனாகப்பட்டவன் செய்த பாவத்திற்காக கற்புடைக்குள்ளே இருந்ததோ சர்ப்பா, கற்புடைக்குள்ளே இருந்ததோ சர்ப்பா, அடித்தது வேதியனை. பாம்பு கடித்தே விசத்தாலே கையை விரைந்து விரைந்தெடுக்க, விரைந்து விரைந்தெடுக்க, வேஷ்டி உடமையும் வெள்ளவே நகண்டே, வேஷ்டி உடமையும் வெள்ளவே நகண்டே, விழுந்திடுமாம் கிணற்றில் பாம்பு கடித்த விசத்தாலே கையை விரைந்து விரைந்தெடுக்க, அம்மா விரைந்து விரைந்தெடுக்க, வேஷ்டி உடமையும் வெள்ளவே நகண்டே, வேஷ்டி உடமையும் வெள்ளவே நகண்டே, விழுந்திடுமாம் கிணற்றில். அதாவது கிணற்றங்கிற இந்த விளிம்புல கொண்டு நகைப்பட்டணத்தை வச்சுட்டு தோண்டி எடுத்து கிணற்றுக்குள்ள போடுறான். போட்டு அப்படி தண்ணியை கோர்னா பாருங்க, கண்ணி கயத்தோடு தோண்டியை தொட்டந்த கல்லில் மிதித்திடவே கற்புடைக்குள் இருந்தது ஒரு சர்ப்பம் கடித்ததாம் வேதியனை. வேதியனை நல்லா பாம்பு கடிச்சு விட்டு, காலன் கரும் நாகமாக இருந்தவன் காலில் ஒரு போடு போட்ட உடனே வாயிலோடி நுர தள்ளுது. ஆமா, ஷாம்பு போட்டா தலையில நுர வரும், பாம்பு போட்டா வாயில நுர வரும். அப்படி இவனால பாம்பு கடித்த உடனே ஐயோன்னு கையை விரிச்சா பாருங்க, கை வந்து எங்க படுது தெரியுமா, கிணற்று விளிம்புல வச்சிருந்தானே நகை பொட்டனம், அதுல வந்து இவன் கை படுது. என்னாச்சு? பட்டது நகை பொட்டனம் வெளியே விழாதா, அப்படியே வலிவி கிணற்றுக்குள்ளே விழுந்துட்டு. என்ன பார்த்தா ஐயா, ஏன் அம்மா எனக்கு சம்பளம் கூட தரான்டா. இல்ல இந்த பாட்டுக்கு உனக்கு சம்பளம் தரன்னு தான் இருக்கேன் நான். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, லோன் வேற நாளைக்கு கட்டணும். என்னைக்கு தான் லோனு கிடையாது சொல்லு, நீ ஒரு உதவி மட்டும் செய்யம்மா. இதுக்கு மேல உனக்கு நான் உதவி பண்ற மாதிரி இல்லையா. இந்த நகை போட்டன விழுந்துச்ச ஒரு கிணறு, அது எங்க இருக்கு? அத பூசையோட ஏக்கியமா வருவல்ல அம்மா, நம்ம முன்ன வரும்போது அம்மா அந்த கிணறு எங்க இருக்கம்மா, நீ எடுத்து தாரியா இல்ல நான் போய் குதிக்கட்டான்னு கேளு. சும்மாரு. அன்னைக்கு அப்படிதான் ஒரு கோயில்ல கள்ளிக்குளத்துல இசைக்க மட்டும் கேட்க சொன்னா, அம்மா அம்மா நகை உளுந்த கிணறு எங்க இருக்குன்னு கேட்டேன். மகனே என் கூட கைலாச மலைக்கு வா சொல்லி தாரேன் அப்படிங்கா. போயிட்டு வா, இமயமலை பக்கம் தானே இருக்கு கைலாச மலை. அந்த கைலாசத்துக்கு இல்லையா, அம்மா கூட மேல போனோமா, அம்மையே கீழே தானே இருக்கு, அப்புறம் நீ எதுக்கு மேல போன? அந்த நகை மட்டும் எனக்கு கிடைச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன இருக்கிற 20 லட்சம் ரூபாய் வீடை இடிச்சு போட்டுருவேன். போன மாசம் தான் பால் வாயில அள்ளி போடு, இப்பதான் வீட்டை கட்டி பாலை காய்ச்சிட்டு இடிச்சு போடுவாங்க. நகை தான் நமக்கு வாசியில வந்துட்டேன். அதுக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொல்லு. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டுவேன். கட்டி அந்த வீட்டுல பாத்ரூம் தங்கத்துல வைப்பேன், விளக்குமாறு தங்கத்துல, கால்ல போடுற செருப்பு தங்கத்துல, எல்லாமே தங்கத்துல, எல்லாமே. இப்படி ஒரு எண்ணம் இருந்தா விளங்கிடே முடியாது. அம்மா எனக்கு தருவாங்களா? சம்பாதிக்கணும்டா, உழைச்சி சம்பாதிச்சு எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படு.
15 வருஷமா உழைக்க என்கிட்ட என்னது இருக்கு? எல்லாம் இருக்கு. அதாவது நம்மளை விட கஷ்டப்பட்டது நிறைய இருக்கு. நீ இப்ப நல்லாதான் இருக்கிற, ஒரு குறை இல்லை இல்லை இல்லை. வீட்டுல பொண்டாட்டியா தான் சரி, அரிசி இல்ல, புளி இல்ல, வத்தல் இல்ல, எண்ணெய் இல்ல, எதுவுமே இல்லன்னு என்னைக்கும் நம்ம வாயில வரக்கூடாது. அன்னைக்கு அப்படித்தான் என் பொண்டாட்டி சொன்ன, எது இல்லன்னு சொல்லாத. உடனே மறுநாள் எப்படி சொன்னா தெரியுமா? பருப்பு டப்பா காலியா இருக்கு, அரிசி டப்பா காலியா இருக்கு, வத்தல் டப்பா காலியா இருக்கு. இருக்கு இருக்கு இருக்குன்னு நம்ம வாயில வரணுமே தவிர என்னைக்கு இல்லன்னு உன் வார்த்தை வரக்கூடாது. இனிமே இந்த தெருவுக்குள்ள போகும்போது தலையை நிமிந்துக்கிட்டு போக கூடாதும்பாங்க, குனிஞ்ச வண்ணமா போனோம். ஏன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நம்ம தலையை நிமிந்துட்டு போகும்போது நம்ம போற இடத்துல நிறைய பெரிய பெரிய வீடு, காரு, பங்களான்னு இருக்கும். இப்ப இத பார்த்து நமக்கு என்ன தோணும் தெரியுமா? நம்ம என்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்ட போறோமோ, என்னைக்கு இந்த மாதிரி ஒரு கார் வாங்க போறோமோ, ஒவ்வொருத்தர் கழுத்தை பார்த்துட்டு இப்படி நம்ம என்னைக்கு நகை போட போறோம், என்னைக்கு இப்படி செக்கச்சேவேர்னு ஒரு பொண்ணு கிட்ட போறோமோ, இப்படி தோணும். தலையை குனிஞ்சிட்டு போனா இந்த தெருவுல பிச்சை எடுக்கிறவங்கள ரோட்டுக்கரையில உட்கார்ந்துருப்பாங்க. 2 கால் இருக்காது, 2 கை இருக்காது, 2 கண்ணும் இருக்காது. அப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு 2 கண்ணு இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் நினைப்போமா? அப்படி என்னைக்காது நமக்கு 2 கால் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வருமா? என்னைக்குமே நம்மளை விட கஷ்டப்பட்டவங்கள பார்த்துதான் மனசை தேத்திக்கிடணுமே தவிர நல்லா இருக்குமோ நல்லா இருக்காங்கன்னு ஏங்க கூடாது. இப்ப அக்கா இவ்வளவு நகைய அள்ளி போட்டு வந்திருக்காவன்னா அவ கஷ்டப்பட்டு இருக்காவ. இது மட்டும் இல்லன்னு வீட்லயும் இருக்கு. நான் ஒரு நாள் என்ன இவ்வளவு போட்டு அன்னைக்கு தான் எண்ணி பார்த்தேன்டா, 80 பொண்ணு நகை வீட்டுக்குள்ள இருக்கு. 80 பகன்னா இப்ப உள்ள தங்க விலை 1 கோடி ஆச்சுல்ல. கணக்கு போடுறேன், இன்னைக்கு என்ன ரேட் வருது? 1 லட்சம். கடவுளே, எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது. இது போக தோட்டமும் இருக்கு, 5 இடத்துல இடம் வாங்கி போட்டுருக்கு. கடவுளே, எனக்கு ஆஸ்பத்திரி தந்து விட்டு போகணும் போட்டுருக்கு. எதுக்கு நான் வாங்கி போட்டுருக்கு? உனக்கே இருக்கு. எனக்குலாம் பயமா இருக்கு, ஒரு மாதிரி தலை சுத்திக்கிறேன். 14 வயசுல இருந்து வில்லுப்பாட்டு படிக்கண்டா. நானும் தான் படிக்கேன் 14 வயசுல இருந்து. எங்க கொண்டு கொடுக்கானோ தெரியல. எங்க அம்மாட்ட தான் கொண்டு கொடுத்தேன். 5000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுத்துட்டு நாளை கேட்டா என்ன சொல்றா தெரியுமா? இல்லம்மா, லோன்காரனுக்கு கொடுத்தேன், மளிகை கடைக்காரனு கொடுத்தேங்க. 1 ரூபாயாவது மிச்சம் தருவாங்க. சும்மாயா லோன்காரனுக்கும் மளிகை கடைக்காரனுக்கும் உங்க அம்மா கொண்டு கொடுக்கா? காசு எடுத்துருக்கோம்ல அங்க இருந்து. அப்படியா? மளிகை கடைக்காரி எங்க அம்மா எவ்வளவு பொருள் கேட்டாலும் நான் சும்மா அவன் கஷ்டப்படுறானேன்னு உங்க அம்மா கொடுக்காளான்னு பார்த்தேன். சும்மாயா கொடுப்பா? கடவுளே, லோனு கொடுத்திருப்பான்னு சொல்றேன், சும்மா கொடுக்க மாட்டான்லங்க. நல்ல தங்காளுக்கு அடுத்தது எங்க ஊருக்குள்ள எங்க அம்மா யாருன்னு பஸ் இறங்க தெரியாது. நம்ம கண்ட்ராக்டர் தான் பிடிச்சி இறக்கி விடுவாரு. நான் ஒண்ணுமே சொல்லல, நீ கதைய பாடாம என்னெல்லாம சொல்றாய்வா. ஆகையினால் அங்கே இந்த வேதியில என்ன செய்யறான் பாருங்க, பாம்பு கடித்த உடனே ஐயகோன் கையை விரிக்கிறான். நகை பொட்டிருந்த கைப்பட்ட நகை பொட்டனம் கிணற்றுக்குள் விழுகிறது. கரையிலே இவன் விழுந்தான். விழுந்த உடனே காப்பாற்றுங்கள் 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 சத்தம் போடுறான். அங்க யார் இருக்கா காட்டுக்குள்ள? நீ ஒரு பெண்ணை கொல்லும் போது சாட்சி இல்லை, தடம் இல்லை, படி இல்லை, பாவம் இல்லை. ஆனா இப்ப உனக்கு ஒரு ஆபத்தும் போது காப்பாற்ற யார் வருவா? திணையை விதைத்தவன் திணைய இருப்பான், வினைய விதைச்சவன் வினதான் இருப்பான். யாரும் அந்த காட்டுக்குள்ள வரல. இவனா நினைக்கிறான். மெதுவா எழும்பி போய் ஒரு பண்டிதரை பார்த்து, பண்டிதர்னா அந்த பாம்பு கடி விஷத்துக்கு மருந்து கொடுக்கிறவர், டாக்டர். அவரை பார்த்து பாம்பு கடித்த விஷத்திற்கு குளிசங்கள் வாங்கி முதல்ல சாப்பிடணும். பாம்பு விஷம் இறங்கின உடனே மறுபடியும் எப்படியாவது இந்த கிணத்துக்கு வந்து கிணத்துக்குள்ள குதிச்சாவது நகையெல்லாம் எடுத்தாதான் முடியும். எங்க வந்தா செவுட்டுல அடிச்சு போடுவேன். பாட்டி சாமி அருளோட இருக்காவா? அது அப்படின்னு மெதுவா எழும்பி 2 அடி காலை எடுத்து வச்சா பாருங்க. தூக்கிட்டு போயிட்டு அதுல காய போட்டுருந்தான். வாயில் ரத்தம் குதிகொள்ளே இந்த உலகத்திற்கு ஆகாது என்று பாப்பா தேங்கிய உயிர் மடிந்தான். அவளை கொன்னிய இன்னைக்கு இவளை உன்ன உயிர் போகும்போது யாராவது வந்து உன்னை காப்பாத்தினாவளா? அதானே. யார் மனசையும் புண்படுத்த கூடாது, கண்டிப்பா யாரையும் உயிரை கொல்லணும்னு நினைக்க கூடாது. ஏன்னு கேளுங்க, நம்மள ஒருத்தவங்க அதே மாதிரி பண்ணுவாங்க. நான்லாம் இன்னைக்கு ஒரு ஆளை சுடுவார்த்தை சொல்லி பேசியிருப்பேனா? பேச மாட்டேன். இருக்க போறது எவ்வளவு நாளைக்கும், இருக்கிற வரை சந்தோஷமா இருக்கணும். இவன்ட்ட கேளுங்க, யார்கிட்டயாவது கோவப்படுவானு. ஆகையினால் வேலமனானவன் இறந்து 3 பேர் உயிரும் எங்கே வருகிறது பாருங்க. என்னது? நெட்டுவன் வந்தா சீயோமாய் தாசியோமா தாசியோமா நல்ல வரோம் வாங்க வென்று வாங்க வென்று நல்ல வரோம் வாங்க வென்று வாங்க வென்று நட்டுவனும் தாசியோமாய் தாசியோமா நல்லவரம் வாங்க வென்று வாங்க வென்று நல்லவரம் வாங்க வென்று வாங்க
தனை அழைத்தார் சித்திரகுப்தன் தனை அழைத்தார் சென்றவுடன் யமனறிந்து சித்திரபுத்திரன் தனை அழைத்தார் சித்திரபுத்திரன் தனை அழைத்தார் அந்த சமயத்திலே நட்டுவன் லட்சுமியானவள் இந்த வேதியன் 3 பேரும் அன்கொலையாகவே மடிந்து நேரம் எங்க வராங்க பாருங்க யமராஜன் கோட்டைக்கு வராங்க. எந்த உயிர் போனாலும் முத போகக்கூடியது யமராஜன் கோட்டை. அப்ப வரக்கூடிய சமயம் அங்க யமராஜன் வரக்கூடிய உயிரெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு 1000 இறப்பு 1001 பிறப்பு. ஓ பிறப்பு தான் அதிகம். பார்த்தா சாமி இப்ப வரக்கூடாது, பூசைக்கு தான் வரணும். அப்போ சொல்லலாம் இறங்கியாரு. அப்ப பாருங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது யமராஜன் கேட்கிறார், சித்திரகுப்தா ஐயா வரக்கூடிய உயிரெல்லாம் சரியாக வந்து விட்டதா சுவாமி? இன்று 3 உயிர் அதிகமாக வந்திருக்கு. அதாவது 1003 இறப்பு வந்திருக்கு. 1003 வந்திருக்கா? ஏன்பா விதி முடியவில்லையா? ஐயா வங்குலையாக மடிந்து வந்திருக்கின்றது. எப்படி? இங்க பாருங்க, இவன் வந்து வேதியன். சரி. இவன் லட்சுமி. இவன் மொழிய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவன். இவன் வேதியன் அவன் நட்டுவனா? இவன் வேதியன் இவன் லட்சுமி. சரி. இவன் தங்கல்லா. இது நட்டுவன். ஐயா இவன் கோயில பூசை போட்டான். பூசை போடுறேன்னு பிள்ளைய பூசை போட்டுட்டான். 2 பேருக்கு காதல் ஏற்பட்டுட்டு ஏற்பட்டு நிறைய நகையெல்லாம் அம்மையப்பர் ஆலயத்துல உங்க மனைவி பார்வதி நகை எல்லா நகையும் கலத்தி கொண்டு மனைவி நகையா? இது யம தர்மன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கணும். பார்வதி அம்மனுடைய நகையை கலத்தி கொண்டு இவட்ட கொடுத்துருக்கான். இவளுக்கு இந்த நகை போடணுமாங்க, எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தான். வீட்டுல இருக்கலாம் கொண்டு கொடுத்தான். இது அம்மா ஹரியில ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தி உண்டு. அவ பணம் இருக்க வர தாங்கம்பா பிறகு கட்டிட்டு இப்ப மிதிச்சு அனுப்பி விட்டுருவா. கடைசியில தாய்கிட்ட சண்டை போட்டு தாய்கிட்ட சண்டை போட்டு வேதியும் கால் போன போக்க வந்துட்டான். இவள அத்தானை தேடி வந்தான் பாருங்க. 2 பேரும் வந்த உடனே இவன் எப்படிலாம் இவகிட்ட இவன் பேசணுமோ பேசி அவள நகை களவாண்டு பெரிய படலைக்கல்லை தூக்கி தலையில போட்டு கொண்டாங்க. தலையில தூக்கி போடும்போது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இழுத்து அது ஊருக்குள்ள வந்திருப்பா. அடிபட்டு தலை உடஞ்சு கிடக்க அப்பவும் சாமதேடு போட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா ராத்திரி காப்பியும் மிச்சரும் கிடையாதோ? பாரு கொதிக்க வச்சா என்ன வேணா இருக்கு, ஒரு டம்ளர் வாங்கி குடி. இல்ல நீ முதல்ல சாமி ஆடுறவன், நீ முதல்ல குடி. இல்ல நான் இந்த சாமி அதெல்லாம் குடிக்காது. ஐயா என் மேல வர சாமி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஆப்பிள் பழம், போண்டா ஜூஸ், திராட்சை பழம் இதெல்லாம் நல்லா திங்கும். என்ன பாருங்க நட்டுவேன் ஒண்ணும் தெரியாத பையன். இந்த பையன் தங்கச்சி இறந்து போனான்னு அந்த இடத்துல அந்த கல்லையே முட்டிட்டு செத்துட்டான். அப்ப 3 பேரும் அன்கொலையாக மடிந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் விதி முடியவில்லை, மறுபிறவி பிறக்க வேண்டும். அப்ப சித்திரகுப்தா நீ 3 பேர் உயிரையும் உடனே ஆண்டவன் கைலாசமலைக்கு அழைத்து செல். வாங்க. அப்படி என்ற உடனே 3 பேர் உயிரையும் ஆண்டவன் கைலாசமலைக்கு அழைத்து வருகின்றார்கள். பார்த்தார் சிவபெருமான், அப்பா சித்திரகுப்தா என்ன இவர்கள் 3 பேர் உயிரையும் கைலாசமலை அழைத்து வந்திருக்கின்றாய்? 3 பேரும் மறுபிறவி பிறக்கணும் ஐயா. ஓஹோ, அப்படியானால் இவர்கள் 3 பேரை எங்கே அனுப்பலாம் தெரியுமா? அனுப்ப வேண்டும். பாழான வேதி ஏனை வேதி படிக்கி விட்ட குடியாக்கி பலகை நல்லோர் கிளையோடு முடிவதற்கு செம்பியராஜன் சோழனுடைய தேவியவள் திருமயத்தில் செம்பியராஜன் சோழனுடைய தேவியவள் திருமயத்தில். அதாவது சோழ ராஜ்யத்திலே செம்பிராஜனுடைய மனைவி
திருத்தேவி பல வருடமாகவே குழந்தை இல்லாமல் சரி என்னுடைய ஆலயத்தில் கடுமையான ஒரு தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா சித்திரகுப்தா, அண்ணன் தங்கை இருவருடைய உயிரையும் அவள் வயிற்றில் கொண்டு அடைத்து விட வேண்டும். ஆகட்டும் ஐயா. அம்மா பெண்ணே, இங்கே வா. உன்னை பிறவில் அவன் கொண்டிருக்கிறார். ஆமாம் சுவாமி. எந்த தவறும் செய்யாத உன்னை அவன் கொண்டபடியினால் அடுத்த பிறவியில் நீ அவனை கொல்லுவாய். கொல்றேன் ஐயா. இப்பிறவில் எது எது நடந்ததோ அனைத்தும் உனக்கு அடுத்த பிறவிலும் ஞாபகம் இருக்கும். சரி. அது மட்டுமல்ல, உனக்கு பெயர் நான் சூட்ட போறேன். என்ன பெயர் ஐயா? நீ என்னுடைய ஆலயத்தில் நாட்டியம் ஆடியவள். உன் இசையை கண்டு நானே மெய்மறந்திருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு ஆட்டம் ஆடுனேன் தெரியுமா? அவ்வளவு ஆட்டம் அழகா ஆடுவேன். நீ இசையிலே பிறந்தவள், அதனால் உனக்கு இசைக்கே அப்படின்னு பெயர் வைக்கிறேன். சரி. நீ எது நினைத்தாலும் இயங்கும், அதனால உனக்கு இயக்கி அம்மா என்னும் பேர் சூட்டுகிறேன். இயக்கி, அதாவது எது நினைச்ச எந்த வடிவு எடுக்கலாம் அம்மா உடனே எடுப்பாங்க. இந்த இசைக்கம்மனுடைய வரலாறுல அம்மா எத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்க தெரியுமா? முதலா தாசிக்குளம், ரெண்டாவது குரத்தி பெண்ணு, மூணாவது பருவம், எப்படி வரிசையா எடுத்துக்கிட்டே வருவா. இரண்டாவது மன்னனுக்கு மகளை பிறக்கிறாங்க, மகளா, இப்படி சொல்ல எண்ணாத ரூபங்கள். கடைசியில வாலிப பண்ண வருவா. அடுத்ததுதான் அம்மா சுயரூபத்தோட அம்மா. அதுக்கு பிறகு சூரக்கிழவியா வருவா. அப்புறம் மோர்விக்கும் பெண்ணாக வருவா. ஏகப்பட்ட வடிவம் அம்மா அந்த இடத்துல எடுப்பாங்க. அந்த கதையை நான் ஒரு நாள் படிச்சது இல்லை. ஆகையினால் அப்ப பாருங்க, அம்மையானவள் பல வடிவம் கொண்டவள். அவள் எது நினைத்தாலும் இயங்கும், அதனால உனக்கு இயக்கி என்று ஒரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வேலவனை பார்த்து சொன்னார், வேதியனே, உன்னையே தஞ்சம் என்று நம்பி வந்த இந்த பெண்ணை நீ கல்லால் கொண்டபடியினால் பயமா இருக்கு. அடுத்த பிறவியில், இப்பிறவியில் நீ அவளை கொண்டாய், அடுத்த பிறவியில் அவள் உன்னை கொல்லுவாள். ஐயா வேண்டாம், நான் பறக்க மாட்டேன். இனிமேல் பறவை எனக்கு வேண்டாம். நீ பிறந்தே ஆகணும்டா. நீ சொல்லி ஒண்ணு நடக்காது. எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுப்பீங்களா? என்ன? அவ கொல்லும் போது எனக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு வரம் தாங்க ஐயா. அப்படி தூங்கும் போது கொல்ல வைக்கிறேன். எப்படி ஜபமா? இந்த ஒண்ணு உனக்கு வேணா கொடுக்கிறேன், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா அவ கொல்லுவா. அம்மா கொல்லுவியா நீ? வேற என்ன செய்த தவற தண்டனை வாங்கணும் பாருங்க. 3 பேருக்கும் ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. இப்பிறவிலே, அதாவது என்ன நடந்ததோ அடுத்த பிறவியில் உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்படி என்று வேலவனுக்கு சொல்லி, எப்பா இவன் உயிரை எங்க கொண்டு அடைக்கணும் தெரியுமா? வேலவனை எங்க அடைக்கணும் அதை முதல்ல சொல்லுங்க. காவேரிப்பு மட்டினத்தில் நாகச்செட்டி மனைவி கற்பக செட்டியானவள் பல வருடமா குழந்தை இல்லாமல் அவளும் என்னை நோக்கி தவம் இருக்கிறாள். இல்லாம உட்கார்ந்து தவறுந்துகிட்டு இருக்கா. அவளுடைய வயிற்றில் இந்த மறையோனை கொண்டு அடைத்து விடு செட்டி குலத்திலே. யாரு? இந்த பாட்டி வயிற்றுலையா? நாகச்செட்டி அம்மா வயிற்றுல அங்க. சரி சரி சரி. அப்படி என்று சொல்லி 3 பேர் உயிரையும் உலகம் அனுப்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்க என்ன ஆகிறது பாருங்க. என்னது? பிள்ளை இல்ல சோழ ராஜா, சோழ ராஜா, சோழ ராஜா, சோழ ராஜா, பெண்கோடியாள் திருத்தி சோழ ராஜா, சோழ ராஜா, பெண்கொடியாள் திருத்தேவி. நவமிருந்தாள் கோவிலிலே தார்கோலால் மணி மடந்தை அந்திரவு தன்மதியிலே, தன்மதியிலே, ஆயிழையாள் கனவு அந்தரவு தன்னதியிலே, ஆயிழையாள் கனவு கண்டா. பிள்ளை இல்லாத சோழராஜனுடைய மனைவி சரி திருத்தேவி அம்மையானவள் பல வருடமாய் இந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாம அவங்க எத்தனையோ கோயில் போய் கும்பிடாதான் செய்யறாங்க, எத்தனையோ தெய்வத்துக்கு நியமனம் போடுறாங்க. ஆமா, இறுதியா திக்கற்ற தெய்வ மக்களுக்கு சிவபெருமானை சாட்சி என்று சிவனுடைய ஆலயத்தில் நாடி 41 நாளாக தவம் இருந்தால் அம்மையானவள். தவம் இருந்து முடித்து அன்று வீடு திரும்பி இருக்கிறாங்க. படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மாவுக்கு பல கனவு, ஆகாத கனவா வருது. வரக்கூடாது இல்ல, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. அம்மா என்னென்ன கனவு வருகின்றது. அப்போது மன்னவனை எழுப்பினாள். சுவாமி தூங்கி விட்டீர்களா சுவாமி? என்ன சரையா இருக்கு?
நீ யாரும் 1 மணி ஆகுது சுவாமி சுவாமின்னு கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் நீ அழகா இருந்தா பாக்க இப்ப உன்னை கண்டாலே பயமா இருக்கு. உங்களை கண்டா மாட்டா இப்ப எதுக்கு எழுப்பிட்டு இருக்கா சாமத்துல? நான் மாடியில போய் படுக்க போறேன். அது என்ன திருப்பி கேட்ட மட்டும் கதை மாறுது? மாடியில நம்ம மூஞ்ச என்னைக்கா கண்ணாடியில பாத்துருக்கோமா? நான் பேர அழகே சரத்குமார் மாதிரிலாம் இருக்கேன். பேர அழகும் கரெக்ட் தான். ஆனா சூர்யா மாதிரி இருக்கியது. பாரு நான் மாடியில போய் படுக்க போறேன். பாருங்க நான் பல கனவு 41 நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்திருக்கிறேன். ஏன் அழுதுகிட்டு இருக்கான்னு கேட்டேன். நான் என்ன சொல்றேன்? அதான் நீ ஒத்தையில படுத்துக்க. எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டி என்ன பார்த்து உனக்கு ஒண்ணு இல்லையா, இன்னும் உனக்கு ஒண்ணு என்ன இல்லையான்னு கேட்காங்களே. அந்த பாட்டியை எழுப்பி விடு. எழுப்பி தானே உட்கார வச்சிருக்கேன்னா. ஏன் பாட்டி ஏன் பொண்டாட்டிய பார்த்து ஒண்ணு இல்லன்னு கேக்குறீங்களா பாட்டி? இன்னும் இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பிள்ளை இல்லையான்னு கேக்குறாங்களே. பாட்டி மூஞ்ச அந்த நேரம் போயிட்ட 2 கண்டு அள்ளி போட்டு அப்படின்னு குழந்தை இல்லைன்னா இந்த பெண்கள்லாம் பேசுவாங்க. அப்ப இந்த வாலிப பெண்கள் அதை பெருசா எடுக்க மாட்டாங்க. இந்த மாமியார் குரூப்னு இப்படிப்பட்ட குரூப் 5-6 சேரும். ஏக்கா உங்க மாவனும் கல்யாணம் முடிச்சீல மாசம் 6 ஆயிட்டு எதுவும் விசேஷம் உண்டா? விசேஷம் மாப்பிள்ளைக்கு பாட்டிக்கு போன வாரம் தான் கழிச்சாவ. ஏன் அந்த விசேஷம் இல்ல கூறு கட்டவள வேற எது உண்டா இருக்காளான்னு? பையன் 6 மாசம் தானமா ஆச்சு. அது கொஞ்சம் ஜாலியா பிள்ளைகள் சுத்தட்டுமே. ஏன் மர்மம் வந்தா 6 மாசத்துல 2 புள்ள பத்து போட்டா. 6 மாசம் இல்லையா? இனிச்சில யாரு ஓன் தானா? எவனுக்கு தெரியும் பூச்ச ஒண்ணு அங்கதான் போய் கிடந்திருக்கான். அப்ப தப்பு இல்ல. இனிச்சில் தான் மாறிடக்கூடாது. பேர் குடும்பம் பேராயிட்டுல 2 பேரம் பேத்தில. ஆமா 6 மாசத்துல பிள்ளை பத்தாவா எங்க வரலாறு உண்டா? அதனாலதான் இன்னைக்கும் பாரு அவ்வளவு ஒரு பெருமையா ஊருக்குள்ள போனா என்ன பேசுறாங்க. எப்படி பாரு கல்யாணம் முடிஞ்ச முன்னாடி மருமவா 6 மாசத்துக்கு முன்னாடி பிள்ளை பத்துட்டால அப்படின்னு எனக்கு பெருமையா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருங்க. ஆகையினாலே திருத்தவி அம்மா பல வருடமா குழந்தை இல்லாம இருந்தவன மன்னவனை பார்த்து சொல்றாங்க பாருங்க, நான் பல கனவு கண்டேன் மன்னா. மிச்சர் காத்துங்க ஆனா அல்ட்ராவல்ல இப்ப அள்ளி கொண்டு தருவா போரு தொடச்சு பெருக்குங்கக்கா. அது குப்பை இல்ல மிச்சரு. அதான் மிச்சர் தான் சிந்திட்டேன் பாரு. மஞ்ச மஞ்சா கிடக்கு பாரு. என்ன கனவு கண்டாத முதல்ல சொல்லு. அப்படி வா விளக்கி என்ன பாருங்க சுவாமி. முள்ளலியை ஒரு பாம்பு முடுக்கி வர்ற கனவு கண்டே வெள்ளாட்டை தின்பதற்கு வீட்டில் வந்து வருங்க கண்டு குடிபீரந்த பிள்ளைக்கித்தான் குடிப்பதற்கு பால் இல்லாமல் குடிபீரந்த பிள்ளைக்கித்தான் பிள்ளைக்கு குடிக்க பால் இல்லாமல். பாருங்க சுவாமி, என்னம்மா முள்ளலியை ஒரு பாம்பு முடுக்கி வர கனவு கண்டேன் மன்னா. அது ஏன் முடிக்கி வந்துச்சு? எலிய வந்து முள்ளலிய வந்து பாம்பு விரட்டாது, ஆனா என் கனவுல விரட்டுதே. ஐயோ அது மட்டுமா, ஒரு வெள்ளாட்டை தின்பதற்கு வேங்கி வந்து நம்ம நாட்டுக்குள் பதுங்கிருக்க கண்டேன் மன்னா. ரொம்ப கஷ்டமான கனவுல இது. அது மட்டுமா, குடிபிறந்த பிள்ளைக்கு குடிப்பதற்கு பால் இல்லாமல் மந்தையிலே சென்றேன் மாட்டினுடைய மடுவறுத்து பால் குடிக்க கண்டேன் மன்னா. ஆகாத கனவை கண்டிருக்கின்றாய். வேற எதுவும் கண்டியா கனவுல? என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. பயிராத கெட்ட கெட்ட கனவா வருது. சிவபெருமான் கோயில்ல போய் திருநீர் போட்டு விடுறேன். எனக்கு வர பூசணும், உனக்கு தான் பூசணும். உனக்கு தான் ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. எப்பயுமே கணவரை கண்கண்ட தெய்வம் நீ நினைச்சான்னு அந்த கனவு வந்திருக்குமா? நான் என்னைக்குமே அப்படித்தான் நினைக்கிறேன் என் புருஷனை. நீ வந்து கனவுல என்ன நினைக்கிறது கிடையாது. ஒன்னு எதுக்கு நினைக்கணும்? கணவரை கதையில சொல்றேன். கணவரை நினைக்கணும். கணவரை நினைச்சிட்டு படுத்து தூங்கி பாருங்க. அந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும் தெரியுமா? அவ்வளவு ஒரு அம்சமான ஒரு தூக்கமா இருக்கும். எந்த பெண்களுக்கும் ஒரே ஒரு கடமை இருக்கு. தூக்கம் சாதாரணமா தூங்கக்கூடாது. கணவர் தூங்குறதுக்கு, கணவர் தூங்கிய பின் நம்ம தூங்கணும். கணவர் முழிப்பதற்கு முன்பதாக பின்ன எந்திரிக்கணும். அதெல்லாம் அந்த காலம் வேற. அவர் ராத்திரி 12 மணிக்கு வராரு, அது வரைக்கும் கொட்டாய் விட்டுட்டே இருக்க முடியும். ராத்திரி 12 மணிக்கு வந்து பாம்போல கதவு தட்டு அறியாப்புல கதவு தர. எங்க வீட்டுல எழுதி வச்சிருக்கோம் நோட்ல, சோறெல்லாம் நம்ம ராத்திரி போய் கேட்கக்கூடாது. அடுப்பாங்கரையில போனா ஸ்லைட்ல எழுதி வச்சிருப்பா, பானையில சோறு இருக்கு போட்டு தின்னுட்டு தட்டை கழுவி வச்சுட்டு சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு சிலிண்டரை மெயினா ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கி தொலை எழுதி வச்சிருப்பா. போய் கேட்கலாம் வேண்டியது இல்ல, அந்த ரெஸ்ட் நம்ம பார்த்து பண்ணிக்கிட வேண்டியது. ஆகையினால் ஆகாத கனவு கண்டேன் என்று சொல்லி மன்னவனும் தேவியுமாக வாழ்ந்து வரும்போது கனவு கண்டு என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. கனவு என்ன கனவு?
தர்ம நெறி தவறாமல் மன்னவனும் தேவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய சமயம் அங்கே சிவபெருமானுடைய திருவருளால் அம்மையான திருத்திவியானவள் கருவுற்றாள். எந்த வாழைக்குள்ள போய் கருவுறுத்தா? வாழைக்குள்ள கருவுறுக்கலடா, அந்த அம்மா உண்டாயிட்டாங்க. குண்டாதான் ஆயிருப்பா. ஊர் சோர்த்தின பிறகு குண்டாதானே ஆகும் பிறகு. அதாவது அந்த அம்மா மாசம் ஆயிட்டாங்க. ஓ, பிள்ளை உண்டாயிருக்கா? ஆமா. அது இப்ப வந்து வெக்கப்படாம சொல்றீங்க. இப்படி இருக்கிறார் பாருங்க. இப்படி இருக்கின்றா. 1வது மாதத்திலே ஓலை பொன்னிறமான, 2வது மாதத்திலே எலுமிச்சை நிறமான, 3வது மாதத்திலே 3வது மாதத்திலே முத்து நிறமினியான, 3வது மாதத்திலே முத்து நிறமினியான, 4வது மாதத்திலே நம்மள் பழமேனியான, 5வது மாதத்திலே அரபையர் பூரணமா, 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நீரும், 7வது மாதத்திலே 7வது மாதத்திலே இழந்திராத படுக்கையான, 7வது மாதத்திலே 7வது மாதத்திலே இழந்திராத படுக்கையான திருத்தேவி எம்மையானவள் கருவுற்றவள் எப்படி இருக்கிறாங்க பாரு. இப்படி இருக்கம்மா. 1வது மாதம் ஓலைப்பு மேனியான, 2வது மாதம் ஈஸ்வரனை தஞ்சமன்றா, 3வது மாதம் முத்து நிற மேனியான, 4வது மாதம் நப்பல் பல மேனியான, 5வது மாதம் அறவயிறு பூரணமா, 6வது மாதம் அங்கமெல்லாம் தங்க நிறம், 7வது மாதம் எழுந்திராத படுக்கை, 8வது மாதம் அந்த அம்மாக்கு திட்டுமுட்டு அடிக்குது. 9வது மாதம் ஊர்ல கொண்டு பொங்கல் வச்சாச்சு. ஊர்ல கொண்டு பொங்கல் வைக்கல, ஊரறிய சீமந்தம் நடத்துறாங்க அந்த அம்மாவுக்கு. வளைகாப்பு நடக்கும். மாதம் 10 திகண்டது அங்கேற்கு மெய்நோக வார்த்தார் செம்பியராஜன். காவலர்களே, ஐயா, உடனே சென்று நல்ல ஒரு கைராசி உள்ள மருத்துவத்தை கூட்டிட்டு வாங்கப்பா. வருகின்றோம் சுவாமி. அப்படி என்ற உடனே 2 காவலர்கள் ஓடி வந்தாங்க. மருத்துவதி வீட்டுக்கு வந்து என்ன செய்யலாம் பாருங்க. கொத்து கல்லே மேலே நின்று, கொத்து கல்லே மேலே நின்று, மேலே நின்று, மேலே நின்று கூப்பிட்டானே 3 சத்தம், கூப்பிட்டானே 3 சத்தம், குத்து கல்லு மேலே நின்று, குத்து கல்லு மேலே நின்று, குத்து கல்லே மேலே நின்று கூப்பிட்டானே 3 சத்தம், கூப்பிட்டானே 3 சத்தம். யாரட வாதுதுவனி, யாரட வாதுதுவனி, யாரண வாதுதுவனி, அங்கே நின்று அழைக்கிறவு, அங்கே நின்று அழைக்கிறவு, யாரண வாதுதுவனி, யாரண வாதுதுவனி, யாரட வாதுதுவனி, அங்கே நின்று அவன் அழைத்திடவா, அங்கே நின்று அவன் அழைத்திடவா. வீட்டு முன்னால ஒரு குத்து கல்லு, அதுல நின்னு கூப்பிடுறான் 3 சத்தம். ஏ மருத்துவம், அந்த நாய் இருக்கா செத்து போச்சா? ஏ பாட்டி, அது யாரு? ஆ? அது யாரு வெளியினால கிடக்குது? பாட்டி நான் தான் பாட்டி, முதல்ல கதவை தரேன். நாய ஒண்ணு மண்ணுக்குள்ள கிள்ளி பறிச்சு விடுவேன். சத்தம் மூச்சு விட யாரு வெளியினால? ஏ பாட்டி, எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும், நீ உடனே வா பாட்டி. அம்மைக்கு 70 வயசு இருக்குமா? நான் என்ன பிரசவம் பார்க்க? எங்க அம்மா என்ன பெத்த அம்மா இல்ல, அரசனுடைய தேவி திருத்தேவி அம்மாவுக்கு பிரசவ வலி வந்திருக்குது. இல்ல கீழே இறங்கு. ஏன்? அது எங்க வீட்டு குலதெய்வம். எது? நீ நட்டமா நிக்க கல்லு. அட கிளவி, உங்க குலதெய்வம்னா துணியை உடுத்து வைக்கணும், இல்ல சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு வைக்கணும், அம்மனமா விட்டுருக்கேன். துணியை உடுத்துட்டு வண்டி தொடக்க துணி இல்லைன்னு துணியை அவுத்துட்டு போயிட்டாங்க. ஓஹோ, என்ன மேல பாரு, மேல வானம் தெரியுது. சென்ட்ரல பாரு, பாட்டி வீட்டுல போர்டு எழுதி போட்டிருக்கு. போர்டு என்ன போட்டிருக்கு? கலஞ்சி பேசி பொன் பேசி பிரசவம் பார்க்கப்படும். ஓ
உங்களுக்கு ரேட்டு பேசணுமா? ஒரு நேரத்துல எவ்வளவு ரூபா கொடுத்து என்ன கூட்டு போவானுங்க? எதுக்கு? பிரசவம் பாக்குறதுக்கு. பாட்டிக்கு ரேட்டும் வேற ரூட்டும் வேற. நீ ரொம்ப நெளியாத, வயசாகி போச்சு. பேரா வீட்டுக்குள்ள வாரியாமா? எதுக்கு? காப்பி குடிச்சிட்டு போ. காப்பில குடிக்கிறது கட்டும் அவங்க அவசரம். அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி. சரி கலஞ்சி பேச டக்குன்னு பேசணுமா? பேசுறதா வருவியா? பேசுறேன் கட்டுன பாரு. இல்லன்னா கேளு பாட்டி. பேசு. ஒரு கலஞ்சி பொண்டா ஆரை ஓவியமே மருத்துவமே. ஒரு கலஞ்சி பொன்னதற்கு ஊருவாடி வரமாட்டே. ரெண்டு கலஞ்சி பொண்டா ஆரை எழுதிரமா மருத்துவமே. ரெண்டு கலஞ்சி பொன்னதற்கு இருந்த இடம் வரமாட்டான். மூணு கலஞ்சி பொண்டா ஆரை மூணு மருத்துவமே. மூணு கலஞ்சி பொன்னதுதான் முத்தத்திலே தோத்தெடுப்பே. நாலு கலஞ்சி பொண்டா ஆரை நாயகியே மருத்துவமே. நாலு கலஞ்சி பொன்னதற்கு நாயகியால் வரமாட்டேன். ஐந்து கலஞ்சி பொண்டா ஆரை நாயகியே மருத்துவமே. ஐந்து கலஞ்சி பொன்னதற்கு அறிஞ்சிலியால் வரமாட்டேன். பாட்டி யாரா? ஒரு கலஞ்சி வாங்கித்தானே உடனே என் பின்னாலவா? எம்மா அந்த சேலை உடம்புல அரிக்கி இப்படியே கிடக்கட்டும். இப்ப பேசி யாரேட்ட ரெண்டு கலஞ்சி வாங்கி தர பாட்டி. பாட்டி ஒண்ணுக்கும் போக மாட்டேன், ரெண்டுக்கும் போக மாட்டேன். அப்ப செத்துற மாட்டானே. கேளா, ஒரு கலஞ்சிக்கு போக மாட்டேன், ரெண்டு கலஞ்சிக்கு போக மாட்டேன். மூணு கலஞ்சி வாங்கி தர முனங்காமவா பாட்டி? மொத்தத்துல தூத்தெடுப்பேன். ஆமா, இவன் மொத்தத்துல பொண்ணு தானே விளையுது. ஏகப்பட்ட வெள்ளாடு வழக்கம். ஒரு வண்டி உரம் 4000 ரூபா. நாலு கலஞ்சி வாங்கி தரேன். நடைய விட்டு வாப்பாட்டி. நாலு கலஞ்சி வப்பாட்டி. வப்பாட்டியா? வாப்பாட்டி. நாலு கலஞ்சிக்கு நாயையால் வரமாட்டேன். ஆமா, நாயக்கி. பேரா, இந்த சேலை எனக்கு யாரு வாங்கி கொடுத்தா தெரியுமா? யாரு? உங்க அப்பா. மிந்தி பேர்காலம் பச்ச கலஞ்சி பேச வரும்போது அவர் தான் தந்தாரு இந்த சேலை. இன்னும் பாருமா. என்ன தெரியுதுங்க? இல்ல சேலையே பாருங்க, மாடலா பாரு. திருப்பி போட்டிருக்கா மூதேவி. ஐயா சேலையை திருப்பியா போட்டேன். கண்ணை முடிக்க சேலையை மாத்திடுறேன் பாட்டி. பாட்டி அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அம்மா, நீ ஒரு பொம்பளை தானே. பாட்டா எப்படி தெரியுதுமா? அந்த அம்மா என்ன பாடுபடுவான்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இல்ல பாட்டி கூட கொஞ்சம் பேச மாதிரி. 5 கலஞ்சி வாங்கி தரேன் பாட்டி. வா பாட்டி. 6 கிளியால் வர மாட்டேயா? 6 கலஞ்சி வாங்கி தரேன் பாட்டி. அசல் ஒரு வர மாட்டேன். 7 கலஞ்சி வாங்கி தரேன். எழும்பி வா பாட்டி. இளையமோளுக்கு அரிசி பெட்டி. 8 கலஞ்சி வாங்கி தரேன். எழும்பி வா பாட்டி. ஐயா பாட்டி அது இதுன்னு பேசாதம்மா. பாட்டிக்கு ரேட்டை கூட்டி கொடுமா. கூட்டி உள்ளான்னு பார்த்தேன். இப்ப பார்த்து தாத்தா கிளம்பி போயிட்டாவில. நான் எங்க கொண்டு கூட்டி? ஏன்னா அந்த கூட்டி விட்டு ஐயே கேவலப்படுத்தி விட்டாரு. ரேட்டை கூட்டிதா. ரேட்டு என்ன பாரு. கேட்டோன்னா என்ன வருது பாரு. பாரு புது பொண்ணு மாதிரி கொண்டு வராரு பாரு. சரி, இந்த பார் பாட்டி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்னு கேள. 10 கலஞ்சி தந்துருமோ. 10 கலஞ்சியா? இல்ல அவ்வளவுதான். நாம அதிகமா எல்லாத்தையும் 15 கலஞ்சி வாங்குவேன். இவர்தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைய பாத்துக்கம்மா. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணம் ஆவலன்னியா? ஆமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா. ஐயா கல்யாணம் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? ஐயா விவரம். ஒரு பருவட்டத்தை எடுத்து கொடுக்கிறார். கொப்பிலதை அறுப்பதற்கு கோண கத்தி ஒன்றை கரமெடுத்தாள். எண்ணெய் ஊதி வயிற்றிலிட கிண்ணி ஒன்றை கரமெடுத்தாள். கூளவாள் நாய் பிடித்தாள். வருகிறாள் மருத்துவம். ஓஹோ மருத்துவமே, இனி உனக்கு அபயம். ஓஹோ மருத்துவமே, இது உனக்கு அபயம். பொன்போல் முகம் வேர்ப்பாள். புலி மேலே புரண்டழுவாள். பொன்போல் முகவேற்பால் புலி மேலே புரண்டழுவாள். புவியை படைத்தோனே ஒரு பொல்லாங்கல்லோ செய்தாய். புவியை படைத்தோனே ஒரு பொல்லாங்கல்லோ செய்தாய். நஞ்சோ நடுவயத்தில் ஒரு நாதம் கடித்தார்கோள். நஞ்சோ நடுவயத்தில் ஒரு நாதம் கடித்தார்கோள். காசில் எங்கும் புகழ ஒரு பாலன் வந்து பிறந்தானே. அப்போது அடிபடியாய் வயிறு நொந்த நிறுத்தியவை அம்மையுடைய வயிற்றிலே அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறது. சரி, மருத்துவத்தால் குழந்தை எடுத்து கொப்பாடி வைக்க கொப்பில் கூடி அறுத்தா பாருங்க. மறுபடியும் அம்மைக்கு வலி வருது. சரி, அப்ப குழந்தை பிறந்த பிறகு ஏன் வலி வருதுன்னு பார்த்தா, 2வது ஒரு குழந்தை. ஆமா, அந்த குழந்தைக்கு அடிபடியாய் வயிறு நொந்து. சரி, 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்த இடமே. ஆண் குழந்தை அரம்பையர்கள் குறவை பாடே. பின்னும் அந்த திருவயத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திடுமா.
குழந்தை பிறந்தது. இரண்டாவது ஒரு பெண் குழந்தை. சரி. பார்த்த மன்னவன் மட்டற்ற மகிழ்ச்சியோடு மருத்துவச்சி பார்த்து சொல்றாரு, அம்மா இல்ல பல வருடங்கள் கழித்து என் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்தபடினா, சரி, அதாவது ரெட்ட குழந்தைகளை ஒத்தையில பார்க்க முடியாது. அது உண்மைதானே. நீங்களும் ஒரு தாயாக இங்க இருந்து அமர்ந்து பிள்ளையை பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு மருத்துவச்சி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பக்தர் செம்பியராஜன் குழந்தை பிறந்த பலாபலனை பார்க்க வேண்டும் அப்படின்னு அரண்மனை சோதரிசி வரவழைத்தார். அவர் சொன்னார், ஐயா இந்த ரெண்டும் பிள்ளைகள்னு நான் சொல்ல மாட்டேங்க, நம்ம எல்லாம் பிடித்து தன்னை வந்து ஒரு பேயின்னு சொல்லுவேன். குழந்தைகளை எப்படி சொல்லுகிறீர்கள்? ஏன்னா சோழனுடைய தேசம் எல்லாம் சுடுகாடாய் போகும் நேரம் வந்து விட்டது. அந்த புள்ள பிறந்த நேரம் எப்படி இருக்கு எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. ஆடு இருக்கும் அரண்மனையில் ஆந்தி வந்து முடியிருக்கும் நேரம் வந்து விட்டது. சரி, பாருங்க காட்டில் உள்ள கண்ணெல்லாம் கழுத்தளிக்கும் காலம் வந்து விட்டது. சரி, ஆடு மாடுகள் இனிமே நமக்கு ஆகாது. மேல கலைஞர்கள் ஆலயத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பூஜையாக இருப்பதால் பத்தி கொளுத்தியாச்சு. வேகமா தூங்கிக்கிட்டு இருந்தா எழுந்து தண்ணி வச்சு மூஞ்சி கழுவிட்டு உடனே வாங்க. அப்படி என்ற உடனே பார்த்தார் அரசன், எத்தனை தான் இருந்தாலும் பிறந்த குழந்தையை கொல்ல முடியுமா? ஆமா, சரி இருக்கட்டும் பார்க்கலான்னு சொல்லி இருக்கும் போது இரவோடு இரவாக 2 பிள்ளைகளுக்கும் பாலமிர்தம் கொடுத்து தொட்டில கிடத்திட்டு அழகா எல்லாம் சுத்தி தூங்குறாங்க. கரெக்டா ராத்திரி 12 மணி. ஆமா, அங்கே நீலியான இசைக்கு எம்மையானவள் சரி அங்க அண்ணனை எழுப்புறா. அண்ணா தங்கச்சி தூங்கிட்டியா? அண்ணா லைட்டா தூக்கம் வந்துட்டுமா? எனக்கு பசியா இருக்கு, நான் தூக்கமே வரல. எனக்கு வயிறு பசிக்குது, என்ன செய்ய? பாரு பேசாம நம்ம பக்கத்துல படுத்திருக்கிற பாரு மருத்துவம். ஆமா, பிடிச்சு சாப்பிட்டா என்ன? நல்ல பொம்பளை, நம்ம பிறக்கிறதுக்கு காரணமே அவதான். அவளை போய் சாப்பிடலாமா? அப்படியானால் நேர நாட்டுக்குள்ள போய் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பிடிச்சு சாப்பிட்டா என்ன? இது நல்ல யோசனை. அப்படி என்ன அண்ணன் தங்கையுமாக என்ன செய்யறாங்க பாரு. முன்னாடி பிள்ளை ரெண்டும் தொட்டில் விட்டு கீழே இறங்கி தனையும் கீழே வைத்து கதவு தன்னை தாண்டி இறந்தார். வான மட்டும் பூமி மட்டும், வான மட்டும் பூமி மட்டும் வளருதையா பிள்ளையது. வான மட்டும் பூமி மட்டும், வான மட்டும் பூமி மட்டும் வளருதையா துவளும் நடை பிள்ளை 2 தொட்டில் விட்டு கீழிறங்கி சரி நேர வந்து கதவு தானாகவே திறக்குது. ஆமா, வெளியே வந்த உடனே விண்ணுக்கும் மண்ணுக்குமா வளர்றாங்க. சரி, நேர கோன்களுடைய தொலைவிலே வந்தார்கள். ஆமா, அங்க வந்து ஆடு மாடுகளை பிடிச்சு சாப்பிடுறாங்க. சரிமா, எருதுகளில் 100, சரி எருமைகளில் 300, 400 திண்டு இந்த இசைக்கு வயிறு நிறையல இருக்கக்கூடிய வெள்ளாட்டெல்லாம் பிடிச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு வெள்ளாட்டு குட்டி அப்ப அன்னைக்கு போட்ட குட்டி அன்னைக்கே சாப்பிடுறாங்க. நேர வந்து தொட்டில வந்து சிறு குழந்தை போல் படுத்துக் கொண்டார்கள். காலை நேரம் விடிந்தது. கோன்கள் தொழில் வந்து பார்த்தா ஆடு மாடுகளை காணவில்லை. அண்ணே என் முத்து கோனாரே, என் குடி கெட்டு போச்சு அண்ணே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆடு மாடுகளை எல்லாம் காணவில்லை அண்ணே. உன் வீட்டுல என்னத்த காணோம்? 2 காளமாட்டை காணலையா? காளமாட உன் வீட்டுல? அப்படி என்று எல்லோருமாக அரசனிடத்து வந்து முறையமிட பார்த்தார் அரசன். அப்ப தலையாரிகளே, நாளை இன்று இரவு 2 பேர் காவலா இருக்கணும். சரி, களவு செய்தவர்கள் யாருன்னு கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வரணும். அப்படின்னு உடனே தலையாரிகள் காவலா இருக்கிறாங்க. அன்று இரவும் அம்மையா ஆன நீரியானவள் அவளுக்கு தூக்கம் வரல. அவ மறுபடியும் அண்ணனை கூப்பிடுறான். தங்கச்சி இன்னைக்கு போய் மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டு வந்துடலாமா? ஆமா தங்கச்சி, இன்னைக்கு வயிறு பசி ஆயிட்டு. அப்படி அந்த அன்றும் தொட்டில் விட்டு இறங்கி நேர வெளியே வந்தாங்க. சரி, கோன்களுடைய தொழுவில் இருக்கக்கூடிய மிச்ச மீதி ஆடு மாடுகள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுறாங்க. சரி, சாப்பிட்டு முடித்து நேராக வந்து தொட்டிலை படுக்கும் போது தலையாரிகள் இதை பாக்குறாங்க. பார்த்துட்டு தம்பி இது வேற யாரெல்லாம் அரண்மனையில இருக்கக்கூடிய சோழராஜன் பிள்ளைகள் தான். இப்படியே விட்டோம்னா அரசனை அரசியை பிடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாங்க. உடனே அரசனுக்கு படுத்தணும் அப்படின்னு ஓடி வந்து அரசங்கிட்ட சொன்னாங்க. ஐயா, இது காரணம் யாரும் அல்ல. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும். ஆமா, அவங்க புடிச்சு தின்னதை நாங்க பார்த்தோம். ஐயா, உண்மையாதான் சொல்றீங்களா? சத்தியமா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே அரசன் பார்த்தார். அண்டே சோதரிசி சொன்னார், அப்ப இந்த பிள்ளை நமக்கு ஆகாது அப்படி என்று சொல்லி 2 பிள்ளைகளையும், அப்பா தலையாரிகளே நீங்களே அதாவது கொல்லவும் மனமராது ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போட்டு வந்துருங்கப்பா. சரி, அப்படின்னா அந்த 2 குழந்தைகளையும் கையில வாங்கிக்கிட்டு, ஏன்னா அவங்க பேரை அப்படி கொடுத்திருந்தாரு நீலராஜன் நீலியம்மையில. ஆமா, அந்த பிள்ளைகளை கொண்டு வரும்போது உங்களுக்கு பயமா இருக்கு. கொண்டு வந்து ஒரு வேப்ப மரத்தடியிலே கொண்டு கிடத்தி விட்டு எல்லோரும் சென்றார்கள்.
அப்படி படுத்திருக்கும் போது அம்மையான இசக்கியானவள் நினைக்கிறான், பச்சில குழந்தையா இருந்தா யார் எடுத்து வளர்ப்பார்கள் அப்படின்னு 2 பேரும் பருவநிலை அடைந்தது போல் மாறுறாங்க. ஒரு 18-20 வயசு மாறி சொன்னால், அண்ணா இனிமே நம்ம 2 பேரும் இந்த மரத்தடியில உட்கார்ந்து இருந்தோம்னா அண்ணன் தங்கின்னு பேச மாட்டாங்க, சரி கணவன் மனைவி என்று பேசுவார்கள். நான் செட்டி தண்ணி கொள்வதற்கு செங்காடு செல்கிறேன், சரிம்மா நீ இந்த வேப்ப மரத்தை வீடான்னு நினைச்சு உட்கார்ந்துக்கேன், எப்ப தங்கச்சி நினைக்கிறியோ அப்போ உனக்கு என்ன பண்டம் பிடிக்குமோ நான் கொண்டு வருவேன். ஏம்மா எனக்கு பணியாரம் வேணும்மா. பலகாரம் தானே, ஆமா நான் சுட்டு உனக்கு கொண்டு வரேன் அண்ணா, நீ உட்கார்ந்துக்க. சீனிய போட்டு சுற்றாத சுகர் வந்துடும் அண்ணனுக்கு. நல்லா கருப்பட்டி வாங்கி அம்மாவோட கருப்பட்டி 460 ரூபாய் எங்க ஊர்ல, நான் 490 ரூபாய் தூட்டுருக்கேன் வாங்கி சுட்டு கொண்டா. ஒரிஜினல் கருப்பட்டி 500 ரூபாய் என்கிட்ட 10 ரூபாய் குறைச்சு போட்டு 490 ரூபாய். கருப்பட்டியில பலகாரம் சுட்டு கொண்டு வா, அது தட்டுல கொண்டு வந்துடாத. அண்ணனை அமர வைத்து விட்டு இசைக்கியானவள் சென்றாள். நீரன் அமர்ந்திருக்க ஒரு நாள் காடு சுற்றி பார்க்க வேண்டும் என்று சென்று விட்டான். அப்ப பாருங்க, இந்த பரகநல்லூர் கரையாளர்கள் 70 கரையாளர்கள் என்ன செய்யறாங்க பாரு, அந்த சிவனுடைய ஆலயத்துல ஒரு இசங்கு பறை கட்டணும் மரம் வெட்ட காட்டுக்கு வராங்க. சரி, வரும்போது இந்த வேப்ப மரத்தை பாக்குறாங்க. அழகான மரம் என்ற அந்த மரத்தை விட்டு எடுத்து சென்று சிவனுடைய ஆலயத்தை கொண்டு வச்சுட்டாங்க. சரி, நீல வந்து பாக்குறான், வேப்ப மரத்தை காணாமல் தேடி வருகிறான். பார்க்கும்போது இந்த இசங்கு பறை கட்டுறதுக்காக வச்சிருந்தான் பாருங்க, இந்த மரத்தை வெட்டினார்களே கரையாளர்கள், அவர்களை பிடித்து நீலன் அடித்தான். உடனே கரையாளர்கள் சிவபெருமான் போய் சொல்லி அழுதாங்க. சிவபெருமான் கொண்டோரனை விட்டு நீலனை அடித்துக் கொண்டார்கள். நீலன் இறந்தவுடனே நீலியான இசைக்கியமை வந்தழுதாய். தமையனுடைய படுகளத்தை கண்டு அம்மையானவள் சொன்னாள், அண்ணா என்னை கொண்டபடி செட்டியை பழி வாங்குவேன், சரி உன்னை கொண்டபடி இந்த 70 கரையாளர்களையும் பழி வாங்குவேன். அழகை ஊரை அடிக்காமல் என் தலைமுடியை நான் முடிப்பதில்லை. சரிதான், என் தலைமுடியை விரித்து சபதமிட்டார். நேர வந்தால் செட்டி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்க என்ன நடக்கிறது பாருங்கள். நடக்கின்றது, காவேரிப்பு பட்டினத்தில் நாகச்செட்டி மனைவி அம்மா கர்ப்பமாகி அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வேர் சூட்டு வேணும் என்று, அதாவது ஆதிசிவன் தந்த பிள்ளை ஆனந்தன் பெயர் கொடுக்கிறாங்க. பெயரை கொடுத்து இவன் இங்கே வளர்ந்து வருகின்ற போது 12 வயது வருது. நாகச்செட்டிக்கு உடம்புக்கு முடியல. உடனே மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பல புத்திமதிகளை சொல்ற. தனி வழியே போகும்போது சமர்த்தன்னு சொல்லாதே, பையெடுத்து பணந்தையிட பலகநல்லூர் போகாத, செட்டி குளம் பிறந்தவனுக்கு திரவியமே சாட்சி, நீ எந்த திசை போனாலும் தெற்கு திசை போகாத மகனை உனக்கு பெண்ணால் சாவதற்கு பிரம்மன் இருக்கின்றது. இந்த பத்திரத்தை கையில வச்சுக்க, இந்த பத்திரம் உன் கையில இருக்கிற வரைக்கும் உன் உயிரும் பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரத்தை கையில கொடுத்தாரு, உயிர் போயிட்டு நாகச்செட்டி இறந்தார். அப்ப பல நாள் ஆனது, உனக்கு ஒரு திருமணம் தாயானவள் முடிச்சு வைக்கிறார். திருமணம் முடிந்த உடனே பாருங்க, தகப்பன் சொன்ன புத்திமதி எல்லாம் மறந்து பணம் சம்பாதிக்க வேணும் என்று, ஏன்னா விதி முடியும் போது அவனை இருக்க விடுமா, பணம் சம்பாதிக்க வேணும் என்று பலகநல்லூர் புறப்படுகிறான். பையெடுத்து அப்படியே வாரான், மனைவிட்ட வந்து சொல்றான், அடி நாளைக்கு நான் பலகநல்லூருக்கு போறேன், எனக்கு என்னென்ன பண்ட பலகார வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்து தயாரா வச்சிரு சுவாமி அப்படின்னு அவளும் தயாரா வச்சிருக்கிறா. காலை நேரம் வெடித்தது. பலகநல்லூருக்கு ஆனந்தன் புறப்பட்டான். புறப்பட்டு வரும்போது இத அம்மா நினைக்கிறாங்க, ஓஹோ ஆனந்த செட்டி புறப்பட்டான், இவன் நம்ம சும்மா இருக்கலாமா அப்படி என்று என்ன செய்யற பாருங்க, குரத்தியாக வடிவம் கொண்டாள். ஒரு குரத்தி பெண் ஒரு 30 வயசு போல இருக்கும், அந்த சைஸ்ல வடிவெடுக்கிறார். ஒரு கையில ஒரு கூடையும் ஒரு பெருமை எடுத்துட்டு வந்தா, அங்க இருந்து ஆனந்த வாரம் முன்னால சென்று மறிக்கிறா. யோ செட்டியாரே, யாரம்மா அது? நான் தான் ஒரு குரப்பண்ணையா. குரப்பண்ணுக்கு எனக்கு என்ன வேலை? கைபிடித்து குறி சொல்லுவேன் ஐயா. கையை பிடிக்காண்டா காலை பிடிக்காண்டா அந்த சைடு போ. உங்க கையை பிடிக்காமே நான் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறா? உங்க அப்பா பேர் நாகச்செட்டி, உங்க அம்மா பெயர் கற்பக செட்டி, உங்க பெயர் ஆனந்த செட்டி. செட்டி உனக்கு எப்படி தெரியும் இது? இப்போ பணம் சம்பாதிக்கணும் பலகநல்லூருக்கு போறீர் அப்படிதானே? ஆமா, சாப்பிடுறாங்க. பாட்டிக்கு பல்லு இல்ல, பச்சை போட்டு என்ன வாங்குவாங்கறாவன்னு பாரு. முறுக்கு திங்க முடியல, அதையாவது தின்னுட்டு போட்ட ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஐடி விடுவான். சாப்பிடுங்க பாட்டி, உங்களுக்கு என்னன்னாலும் என்கிட்ட கேளுங்க. 1 கிலோ முறுக்கு அவன் தின்னு இருக்கான், அவைய திங்க முடியுமா? சரி, இப்ப எங்க போறீரு? பையெடுத்து பணம் தேட பலகநல்லூர் போறேன். ஓவாதீர் ஆனந்தனே பொல்லாத பலகை வழி. எடி பெண்ணுடைய வார்த்தை கேட்பதற்கு நான் பேய் அல்ல. யோ, முன்னாளில் நீ உமது மனைவி கல்லை போட்டு கொண்டிருக்கிறீர். என் பொண்டாட்டி வீட்டுல ராணி மாதிரி இருக்கா, தயவு செய்து என்ன விட்டுருமா. அது இப்பிறவில ஐயா, போன பிறவில உம பொண்டாட்டி கல்லால கொண்டிருக்கிறீரு. அவன் வந்து பாதியில நிக்கிறா பழி வாங்கன்னு சொல்லி. குல நீலி கண்டு உம்மை கொல்லாமல் விட மாட்டாள். எந்த பொம்பளையா இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. எந்த திசைக்கு போனாலும் இந்த திசைக்கு நீர் போகாது. நான் அங்கதான் போவேன். ஏன் உனக்கு புத்தி மாறி போச்சு இப்போ? நான் இங்கதான் போவேன். யோ செத்துறாதையும், நான் செத்தாலும் பரவாயில்ல. நல்லவங்கிட்ட நல்லதை சொன்னா கேட்பான், கெட்டு போறவங்கிட்ட கெட்டு போகாதன்னா பந்தேவள கட்டுறாடா அப்படிதான் கெட்டு போவேன் அப்படிமா. பொம்பளை என்ன கொல்லுவாளா? உனக்கு என்ன நேரம் வந்து நிக்கான்னு எனக்கு தெரியலையே. பாரு, தயவு செய்து 5 10 வேணா வாங்கிக்க, வாங்கிட்டு என்ன வலிய விட்டுருவோம். நான் இவ்வளவு நகை போட்டுட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியாடா உனக்கு இருக்கு?
காட்டுக்குள்ள ஒத்தையிலனுக்கா அத்துட்டு போயிடலாமோ? அப்படி என்று எவ்வளவோ குரத்திய நின்று அம்மா குறி சொல்ற இவன் கேட்க வழி இல்ல. குரத்தி குறி இயலாமல் குடும்போக்காய் புறப்படுகிறான். பாட்டாளம்மை இசைக்கு வாடா செட்டி, உன்னைதானே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்று அவனை கொள்வதற்காக என்ன ஒரு கோலம் கொள்கிறார் பாருங்கள். கற்புடைய இசைக்கு அம்மை, காடதிலே தோன்றுவாளா, ஒளிபரந்தே செவ்வாயோ, ஒளி சிறந்த செவ்வாயோ, உயர்ந்த குமே மூக்கழகோ, உயர்ந்தகிலே அழகான ஒரு பருவம் அங்கையாக வடிவத்திக் கொண்டாள். ஆமா, நேர வாரா, அங்கிருந்து செட்டி வாரா. சரி, செட்டியை கண்டோன்னு அம்மா கலகல கலகலன்னு சிரிக்கிறா. அம்மா சிரிச்ச ஆனந்த சிரிப்பு. இது அம்மையை கிண்டல் பண்ண மாதிரி இருக்கு. அம்மா நான் இசைக்கமே, நான் எந்த தெய்வத்தையாவது கிண்டல் பண்ணி நீ மனசாட்சி தொட்டு சொல்லு. அந்த சமயத்திலே பார்த்தாலே இந்த அம்மையானவள் சிரிக்கும் போது ஆனந்த செட்டி எட்டி பார்க்கிறான். சரி சரி சரி, ரைட். என்னதான் பூசை முடிஞ்ச உடனே கொஞ்சம் குழைய படிச்சு இழுத்து விட்டுருவேன். அப்ப நீங்க எடுங்கோ, நீங்க அடிங்க. சரி சரி சரி. அப்போது அம்மையானவள் என்ன செய்யறா பாருங்க, கலகலன்னு சிரித்த உடனே வெட்டி பாக்குறா. அழகான ஒரு பருவம் அங்க நிக்கிறா. ஆகா, ஏற்கனவே ஒரு குரத்தி வந்து சொன்னால ஒருத்தி கொலை எடுக்கன்னு நிக்கிறானே, இங்க ஒருத்தி நின்று சிரிச்சிட்டு இருக்காளே. இது எனக்கு என்னமோ இவளுடைய சிரிப்பை பார்க்கின்ற போது சந்தேகமாக இருக்கு. கையில நம்ம மாட்டிக்கிட கூடாது. அப்படி என்றால் இவ்விடத்துல இருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று சொல்லி அப்படி என்று என்ன செய்யறா பாருங்க, என்ன செய்கின்றா, வழி விலகி போறான். இவன் நேரம் நம்ம போக கூடாது, கொஞ்சம் நகண்டு நம்ம தள்ளி போயிருவோம் அப்படின்னு சொன்னா இவளிடத்திலே இவள் வந்து நம்மை கொல்வதற்கு தான் வந்திருக்கின்றாள் அம்மா அப்படின்னு சொல்லி அவன் மனசுல ஒரு சந்தேகம் வருது. வழி விலகி போனவனை வழிமறித்தால் இசைக்கு எம்மை நேர முன்னால வந்தா. யோசிச்சிட்டியாரே, எடி யாரடி? அத்தா, நீ யார்? என்னை பார்த்த உடனே நீ யார்? என்னை பார்த்து நீ அத்தான் என்று கூப்பிடுகின்றாயே. நன்றாக பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், அடையாளம் தெரியும் உங்களுக்கு. உன் கண்ணை பார்க்கும் போது என்ன சன் டிவியா ஓடுகின்றது? எடி, நான் விடியாத நேரம் எனக்கு எரிச்சல் காப்பக்கூடாது. நீ இந்த பாரு, நான் சொல்றத கேளு. நீ யாருடி? நீ யாருடி? நான் உங்க மனைவி. என் மனைவி வீட்டுல இருக்கா, அவ அழகா லட்சுமி மாதிரி. எனக்கு தெரியாம இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான். அது நான் தானே அத்தான். ஏன் என்ன பார்த்தா இப்படி பிடிக்காத மாதிரி பேசுறீங்க? உனக்கு நான் தாலி கட்டினா எனத்தானே இருவேருக்கும் ஒரு வயது என்றோரைத்தா தாய் தகப்பன் உரிமையுள்ள மாமனுக்கு உண்மையுள்ள மகள் அல்லவோ கிழக்கு முகமாக வைத்து கட்டி என்னை கரம் பிடித்து கிழக்கு முகமாக வைத்து என்னை கரம் பிடித்து. அத்தான், நான் உங்க தாய் மாமன் மகள் தெரியுமா? மேல தடிங்க.